அதிமுகவை பிடிச்ச சனியம் ஒடிஞ்சிருச்சு. பன்னீர்செல்வம் என்கின்ற ஒரு பச்சோந்தி அந்த பேச்சு முத்து இன்னைக்கு திமுகவில் சேர்ந்துட்டாராம். பன்னீர்செல்வம் வந்த உடனே தென் மாவட்டங்கள் அப்படியே பின்னால வந்து ஸ்டாலினை ஏத்துக்கிச்சு. நேற்று வரைக்கும் திமுகவுக்கு இல்லாத செல்வாக்கு பன்னீர்செல்வத்தால வந்துடுச்சின்னு சொல்லி ஒரு வெக்கங்கெட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. முண்டங்களா, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு மலம், இந்த கட்சிக்கு பயன்படாத குப்பை பன்னீர்செல்வம். சசிகலாவை நீக்க வேண்டும், தினகரனை நீக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம சசிகலா அம்மாவினுடைய மரணத்தில் சதி செய்தார், அம்மாவினுடைய கொலைக்கு அவர்தான் காரணம், அதனால அவர் மேல விசாரணை கமிஷன் வச்சு விசாரிச்சு அவங்கள தண்டிக்கணும் சொன்னது பன்னீர்செல்வம். எல்லா தேர்தலையும் எனக்கு பங்கு கொடு, 5 பேர்னா எனக்கு 3 பேர் என்கிட்ட கொடு, 2 பேர்னா எனக்கு ஒருத்தரை கொடு. இப்படி அந்த பதவிகளை வாங்கி அந்த பதவிகளை விற்பனை செய்வதற்கென்று அவருடைய மகன், இளைய மகன் என்று 2 பேரை வச்சுக்கிட்டு இவர் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்களில் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சு மகிழ்ச்சியோடு இனிப்பு உடையை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த அதிமுகவை பிடிச்ச சனியம் ஒடிஞ்சிருச்சு. அதிமுக சுத்த சுயம்புவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் தீய சக்தி திமுகவை அரசியலில் இருந்து அகற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் என்று தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து இந்த கட்சியை வழிநடத்திய ஆளுமை மிக்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணம் இன்றைக்கு ஈடேறி இருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. அதிமுக என்பது திமுக என்கின்ற தீய சக்தியை அரசியலிலிருந்து அகற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த கட்சியில் சந்தர்ப்பவாதிகள், சகுனிகள், பச்சோந்திகள், பதவிக்காக எதையும் இழக்கின்ற தன்மானமற்ற தருதலைகள் இந்த கட்சியில் தற்குறிகளாக அம்மாவை ஏமாற்றி வைத்திருந்தவர்களோடு இணக்கமாக இருந்து அவர்களுக்கு பாத பூஜை நடத்தி அவர்கள் பரிவாரங்களாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டு அரசியலில் அதிமுகவின் அடையாளமாக தங்களை காட்டிக்கொண்டு இந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் கொள்கைக்கும் துரோகம் செய்வதையே தன்னுடைய தொழிலாக வைத்திருந்த துரோகிகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருந்த உறவு இன்றைக்கு அறுத்தெறியப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒழிந்திருக்கிறார்கள், தொலைந்திருக்கிறார்கள், தீய சக்தி திமுகவோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. ஆம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். பன்னீர்செல்வம் என்கின்ற ஒரு பச்சோந்தி அந்த பேச்சு முத்து இன்னைக்கு திமுகவில் சேர்ந்துட்டாராம். இன்னைக்கு திமுக ஸ்டாலின் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்கிறார். அதை விட அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்களாம். ஏன்னா பன்னீர்செல்வமே வந்துட்டாரு, அதனால திமுக மறுபடியும் 2-0 ஆட்சி வந்துடும். பன்னீர்செல்வம் வந்த உடனே தென் மாவட்டங்கள் அப்படியே பின்னால வந்து ஸ்டாலினை ஏத்துக்கிச்சு. நேற்று வரைக்கும் திமுகவுக்கு இல்லாத செல்வாக்கு பன்னீர்செல்வத்தால வந்துடுச்சின்னு சொல்லி ஒரு வெக்கங்கெட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் திமுகவில் வந்துட்டாங்க. முண்டங்களா,
அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு மலம், இந்த கட்சிக்கு பயன்படாத குப்பை பன்னீர்செல்வம். நாங்க தான் பன்னீர்செல்வத்தை வெளியேற்றணும். அவர் மனு போட்டு பார்த்தாரு, கெஞ்சி பார்த்தாரு, கொஞ்சி பார்த்தாரு. இன்னும் சொல்ல போனா காலில் விழுந்து கதறினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போன் பண்ணி என்னை சேர்த்துக்குங்க, எடப்பாடி அண்ணங்கிட்ட சொல்லுங்க, நான் வந்துடுறேன், என்னை மறுபடியும் ஒருங்கிணைப்பாளர் ஆக்கிடுங்க, இதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. போய் அமித்ஷா காலில் விழுந்து பார்த்தாரு. நரேந்திர மோடி வர சொல்ல நம்மளை கூப்பிடுவாங்களான்னு நின்று பார்த்தாரு. ஒரு பக்கம் அதையும் செஞ்சாரு, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் கூடயும் நான் வந்துடுறேன்னு அங்கேயும் தூது விட்டுட்டு இருந்தாரு. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு பன்னீர்செல்வம் இன்னைக்கா திமுகவுக்கு போனாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் சசிகலா அவர்களால். அதே பன்னீர்செல்வம் சசிகலா அவர்களால் முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அப்போ இவர் முதலமைச்சரா சசிகலா சொல்ல ஏத்துக்கிட்டு போய் சந்தோஷமா கொண்டாடினார். ஆனா சசிகலா இவரை மிரட்டி அடிச்சு புடிச்சு ராஜினாமா கடிதம் வாங்கின உடனே இவர் எங்க போனாரு? இவர் குருமூர்த்தி கிட்ட போனாரு. குருமூர்த்தி, ஏயா வந்து அழுவுற, நீ ஒரு ஆம்பளையா, அவங்க அடிச்சாங்கன்னு பயந்து கையெழுத்து போட்டு இங்க வந்து நிக்கிறிய, நீ போய் அம்மா சமாதியில உட்காரு, எல்லாம் சரியா வந்துடுறாரு. உடனே போனாரு, தர்ம யுத்தம் ஆரம்பிச்சாரு. தர்ம யுத்தம் ஆரம்பிச்சு என்ன சொன்னாரு? சசிகலா கொலைகாரி, சசிகலா முதலமைச்சரா வரக்கூடாது. அம்மா என்கிட்ட சொன்னாங்க, 10 வருஷமா சசியோட நான் பேசுறதே இல்லை, ஏன்னா அம்மா வந்து பேசாதன்னு சொன்னாங்க, அதனால நான் பேசாம இருந்தேன். அப்படிப்பட்ட சசிகலா அம்மாவுக்கு ஒரு வேலைக்காரியா தான் உள்ள வந்தாங்க. அம்மா அவங்கள ஏத்துக்கல. அந்த வேலைக்காரி முதலமைச்சரா வர்றத நான் ஏத்துக்க மாட்டேன். இது வந்து அதிமுகவுக்கு செய்யற துரோகம். அதனால நான் வந்து சசிகலாவை முதலமைச்சரா ஏத்துக்க மாட்டேன். வேற யாராவது ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு முதலமைச்சரா வந்தா நான் அவங்க பின்னால நின்று வேலை செய்யறேன்னு அங்க பேட்டி கொடுத்தாரு. தொடர்ந்து அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு? நீங்க சிந்திச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரால் அன்றைக்கு பொதுச் செயலாளர் இருந்த சசிகலா அவர்களால் முன்மொழியப்பட்டு சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுத்த உடனே அவரை கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். செஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னாரு? அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று அம்மா ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் மறுபடியும் அமைச்சர்களா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த பதவியேற்பு முடிஞ்ச பிறகு நம்பிக்கை வாக்கு பெற சொன்னாங்க. அதிமுக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு பெறுவதற்காக சட்டமன்ற கூட்டம் நடக்குது. அதுக்கு முன்னால பன்னீர்செல்வம் அப்பவே வந்து பன்னீர்செல்வம் திமுகவுல சேர்ந்துட்டாரு. சட்டமன்றத்துல போய் திமுகவோட சேர்ந்து அதிமுக சட்டமன்ற கட்சிக்கு எதிராக கொறடா உத்தரவை மீறி பன்னீர்செல்வம் திமுகவுக்கு ஆதரவாக அப்பவே இந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவில் சேர்ந்து திமுகவினுடைய நம்பிக்கை வாக்கு கோருகின்ற போது அதை எதிர்த்து திமுகவுக்கு சேர்ந்து வாக்களித்தவர் பன்னீர்செல்வம். இது உண்மையா இல்லையா? அன்னைக்கே திமுகவுக்காக இவர் திமுகவை சேர்ந்து அதிமுகவினுடைய நிலைப்பாட்டில் இவர் இல்லை. அதிமுகவினுடைய கொறடா உத்தரவை இவர் மீறி திமுகவினுடைய கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு திமுகவில் ஓட்டு போட்டாரு. இது இன்னைக்கு வந்து பகிரங்கமா சேர்ந்திருக்காரு. அவர் அன்னைக்கே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாரு. அதிமுக அமைச்சரவை எதிர்த்து அவர் ஓட்டு போட்டாரு. சட்டமன்ற கட்சியில அவர் தீர்மானத்துக்கு முரணா கொறடா உத்தரவு மீறி ஓட்டு போட்டாரு.
அதுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக கட்சியில சின்னத்தை முடக்கி வச்சுட்டு தேர்தல் ஆணையம் 2 பேருக்கும் சின்ன இல்லைன்னு சொன்ன சூழ்நிலையில அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இருந்தது. அதனால் ஒற்றுமை பேச்சு தொடங்கணும். அந்த ஒற்றுமை பேச்சுல இவர் சொன்ன வார்த்தகம் இன்னும் மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. குறிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மறந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? இந்த கட்சியில் சசிகலா வரக்கூடாது, சசிகலாவை நீக்கினால்தான், டிடிவி தினகரனை நீக்கினால்தான் இந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே வருவன்னு சொன்னார். எனக்கு நல்லா நினைவிருக்கு. அன்னைக்கு எல்லாவற்றையும் அறிவித்து விட்டு இவர்கள் வருவார்கள் என்று தலைமை கழகத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். இவர் வரல. அப்ப கேட்க சொல்ல, முதல்ல நீக்குங்க, நீக்கினதான் அறிவிப்பு கொடுங்க, அப்போதான் தலைமை கழகத்துக்குள்ளேயே வருவேன்னு சொன்னார். அன்னைக்கு நான் பத்திரிகையாளர்களிடம் பேசியது எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. அப்போ இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறுபடியும் இணைவதற்கே வைத்த, மறுபடியும் இணைஞ்சு பணியாற்றுவதற்கு வைத்த இவர் திமுகவுக்கு போயிட்டாரு, திமுகவுக்கு ஆதரவா வாக்களிச்சிட்டாரு. ஆனாலும் அண்ணா திமுக உரிமை கொண்டாடிட்டு இருந்தாரு. அப்படி உரிமை கொண்டாடிட்டு இருந்த பொழுது இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும், இந்த கட்சி பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக பேச்சுவார்த்தை நடந்த போது அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு வைத்த கோரிக்கைகள் சசிகலாவை நீக்க வேண்டும், தினகரனை நீக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம சசிகலா அம்மாவினுடைய மரணத்தில் சதி செய்தார், அம்மாவினுடைய கொலைக்கு அவர்தான் காரணம், அதனால அவர் மேல விசாரணை கமிஷன் வச்சு விசாரிச்சு அவங்கள தண்டிக்கணும் சொன்னது பன்னீர்செல்வம். இதை செஞ்சாதான் அதிமுக ஒற்றுமைக்கு வருவேன்னு சொன்னாரு. அவருடைய நோக்கம் அதிமுகவுக்கு வரணுன்றதை விட இந்த கட்சியிலிருந்து சசிகலாவை நீக்கணுன்றதான் முதன்மையா வச்சாரு. அதையும் ஏற்றுக்கிட்டு அவரை வரவழைச்சு அவருக்கு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த கட்சியிலிருந்து பொதுக்குழுவை கூட்டி சசிகலாவை நீக்கி தீர்மானம் போட்டோம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் சசிகலா மீது ஒரு விசாரணை கமிஷன், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மருத்துவமனையில் இருந்த நாட்கள் பற்றி அந்த அவருடைய மரணத்தில் ஏற்பட்ட ஐயங்களை விசாரிப்பதற்காக ஆறுமுகம் சாமி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தது உத்தரவு போட்டார். இவ்வளவும் செஞ்ச பிறகுதானே வந்தாரு. சரி, வந்தாரு, இணைஞ்சாரு. இணைஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்? அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்று விருப்பப்பட்ட, அவர்கள் உழைத்த, அவர்கள் உடல் நலிவையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய எல்லா விதமான பாதிப்புகளையும் ஏற்றுக்கொண்டு தியாகம் செய்து உருவாக்கி இந்த ஆட்சி தொடரணும்னு அவர் நினைச்சு சேர்ந்தாரா? இல்ல. அவர் என்ன சொன்னாரு? அதிமுக இணைய வேண்டும், புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி தொடர வேண்டும், அதுக்காக நான் சேர்ந்தேன்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னது, நரேந்திர மோடி சொன்னாரு, அதனால நான் சேர்ந்தேன்னு சொன்னாரு. ஆக அப்ப கூட அதிமுகவினுடைய நலனை பற்றி அவர் சிந்திக்கல, அதிமுக தொண்டர்களை பற்றி அவர் கவலைப்படல. அப்பவும் இதை சொல்லிட்டு தான் சேர்ந்தாரு. அதுக்கு பிறகும் திமுகவினுடைய பி டீமா தான் இருந்தாரு. அவர் சட்டசபையிலேயே சொன்னாரு, என்னுடைய அப்பா கருணாநிதியினுடைய ரசிகர், அவர் எழுதின மனோகரா பராசக்தி வசனத்தை பேசிதான் நானே அரசியலுக்கு வந்தேன். என்னுடைய பேர் பேச்சு முத்து, எங்க அப்பா வச்ச பேர் பேசி முத்து. எங்க வீட்டுல ஒரு ட்ரங்க் பொட்டி இருக்கும், அந்த பொட்டியில வசனம், மனோகரா வசனம், பராசக்தி வசனம் எல்லாம் இருக்கும். அந்த வசனத்தை எங்க அப்பாவுக்கு எனக்கு சொல்லி கொடுப்பாரு. அதை எடுத்து நாங்க படிச்சுதான் அரசியல் பேச ஆரம்பிச்சோம்னு சொல்லி சொன்னவர், சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர் பன்னீர்செல்வம். ஆக கருணாநிதி தான் எங்களுக்கு குருன்னு சொன்னவர், கருணாநிதியால் தான் அரசியல் பழகணும்னு சொன்னவர், எங்க அப்பாவே கருணாநிதியினுடைய ரசிகர்னு சொன்னவர். இப்படி சொன்ன பேச்சு முத்து பன்னீர்செல்வம் தொடர்ந்து இந்த கட்சியில இருந்துகிட்டு திமுகவுக்கு பி டீம் வேலையை செஞ்சாரே தவிர அதிமுகவுக்கு விசுவாசமா எப்பவுமே இல்லை. எல்லா தேர்தல்லையும் எனக்கு பங்கு கொடு, 5 பேர்னா எனக்கு 3 பேர் என்கிட்ட கொடு,
2 பேர்னா எனக்கு ஒருத்தரை கொடு. இப்படி அந்த பதவிகளை வாங்கி அந்த பதவிகளை விற்பனை செய்வதற்கென்று அவருடைய மகன், இளைய மகன் என்று 2 பேரை வச்சுக்கிட்டு இவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பு, அதிமுகவை உடைத்தவர்கள் தலைமை பதவிக்கு வருவதற்கு, நிர்வாக பதவிக்கு வருவதற்கு தடையாக இருந்தவர் பன்னீர்செல்வம். அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய வாரிசுகளை, தன்னுடைய மகன்களை வைத்துக் கொண்டு அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இவர் இருந்தவர். இப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க பன்னீர்செல்வம் யோக்கியமானவராக இருந்தா பன்னீர்செல்வத்தை 11 பேரை சேர்த்து திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை ஏற்கின்ற பொழுது இந்த அமைச்சரவையை ஏற்க மாட்டோம் வாக்களித்தவர் பன்னீர்செல்வம். அதற்கு பிறகு டிடிவி தினகரனுடைய தலைமையில் 18 பேர், தங்க தமிழ்ச்செல்வன் உள்பட, செந்தில் பாலாஜி உள்பட எதுக்கு போனாங்க? அவங்களுடைய கோரிக்கை இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, அம்மா ஆட்சி இருக்கக்கூடாது, அதிமுக ஆட்சி இருக்கக்கூடாது. திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போட்ட பன்னீர்செல்வத்தை நீங்க மந்திரி ஆக்கியிருக்கீங்க, பாண்டியராஜனை மந்திரி ஆக்கியிருக்கீங்க. ஆனா நாங்க இந்த ஆட்சி இருக்கணும், எடப்பாடியார் முதலமைச்சரா தொடரணும்னு வாக்களிச்சோம். எங்களுக்கு நீங்க உரிய மரியாதை தரமா இருக்கிறீங்க, எங்களை அமைச்சர் ஆக்கலன்னு சொல்லிதானே செந்தில் பாலாஜில இருந்து தங்க தமிழ்ச்செல்வன்ல இருந்து எல்லாரும் போனாங்க. சிந்திச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அவங்க வழக்கே போட்டாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் போட்ட வழக்கு இன்னும் இருந்ததா இல்லையா? அந்த வழக்குல இவர் சட்டப்படி கட்சி கொறடா உத்தரவை மீறி வாக்களித்திருக்கிறார், இவரை எப்படி சட்டமன்ற உறுப்பினராக தொடர வைத்திருக்கிறீர்கள்? அந்த வழக்கு இருக்கா இல்லையா? ஆக அப்பவே இவர் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் திமுகவினுடைய நிலைப்பாட்டையும் அவர் அப்பவே ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் என்ன செஞ்சாருன்னு தெரியும். இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பன்னீர்செல்வத்தினுடைய ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு பன்னீர்செல்வம் இந்த கட்சியை தோல்வியை நோக்கி இழுத்து சென்றார். நீங்க நல்லா பாருங்க, 18 பேர் வெளியேற்றப்பட்டாங்க. அதனுடைய விளைவாக இடைத்தேர்தல் நடக்குது. 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து இடைத்தேர்தல் நடக்குது. நாடாளுமன்ற தேர்தல் 22 தொகுதியில இடைத்தேர்தல். 22 தொகுதியில ஒரு 2 தொகுதி தேனி நாடாளுமன்றத்துல இருக்கு. அந்த 2 தொகுதியில இவர் இருக்கிற பெரிய குளம், இவர் பிறந்து வளர்ந்து டீ கடை வச்சு வளர்ந்த ஊர், அந்த பெரிய குளமும் இருக்கு. நாடாளுமன்ற வேட்பாளர் யாருன்னா அவங்க பையன் ரவீந்திரநாத். நீங்க பாருங்க, தமிழ்நாடு முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழக்கிறது. தேனி நாடாளுமன்றத்தில் இவர் அங்கேயே உட்கார்ந்து பையனுக்காக கோடி கோடியா கொட்டி செலவு பண்ணி பையனை ஜெயிக்க வைக்கிறாரு. அதுல எங்களுக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. அவங்க பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சியை நான் பாராட்டுறேன். ஆனா அந்த 6 தொகுதிகள்ல 2 தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்குது. 2 தொகுதியில அதே இரட்டை இலையை போட்டிடுது. அந்த 2 தொகுதியிலும் இரட்டை இலை சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடல, நாடாளுமன்றத்துக்கு இவர் பையனுக்கு ஓட்டு வாங்குறாரு. அப்ப என்ன பொருள்? இவர் டீ கடை வச்சுட்டு வாழ்ந்த அந்த பெரிய குளத்திலேயே அதிமுக தோக்குது சட்டமன்றத்துக்கு. ஆனா நாடாளுமன்றத்துக்கு இவர் பையன் வெற்றி பெறார். சிந்திச்சு பாருங்க. என்னன்னா அன்னைக்கு இருந்த நிலைமையில 9 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்றது. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து அவர் எடுத்த முயற்சியின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு 22 இடங்கள்ல 9 இடத்துல அதிமுக வெற்றி பெறலன்னா அந்த அமைச்சரவை அன்னைக்கு பெரும்பான்மை இழந்திருக்கும். ஆக 9 இடத்தில் வெற்றி பெறுகின்ற அந்த ஜீவ மரண போராட்டத்துல கூட இவருடைய நாடாளுமன்றத்துல இவர் பையன் ஜெயிக்கிறான். அதே வாக்காளர் சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்க சட்டமன்றத்துக்கு அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்க. இதுதான் பன்னீர்செல்வத்தினுடைய லட்சணம். நீங்க ஒரு துணை முதலமைச்சர், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், கட்சியினுடைய ஆட்சி இந்த தேர்தல் முடிவுகளால் பாதிக்கப்படும் தெரியும்.
எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் ஆட்சி தொடர முடியும் என்ற நிலைமை, அம்மாவினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துருவோமோ என்ற அச்சம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. ஆனா துணை முதலமைச்சராக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் என்ன செஞ்சாரு? அவர் பையன் ஜெயிச்சா போதும், 2 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, நீங்க என் பையனுக்கு ஓட்டு போடுங்க, யாரோ ஒரு தொண்டன் நிக்கிறான் அவனுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இவர் செஞ்சவர் பன்னீர்செல்வம். இவருடைய செல்வாக்கு அதுதான். இதை எதற்கு சொல்றேன்னா, அப்படி எல்லா நிலையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கின்ற சக்திகளோடு பன்னீர்செல்வம் எப்பவுமே தொடர்புல இருந்தார், துணையா இருந்தார். அவர் இந்த கட்சியை காட்டி தன்னை வளர்த்துக் கொள்வதும், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய தம்பி, மச்சான், மாமன், அண்ணன், தம்பி, மகன், மருமகன், இப்படி அந்த குடும்பம், எப்படி கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொள்ளையடிச்சு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு செல்வாக்கோட இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருக்கோ, அது போல பன்னீர்செல்வம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி கொடுத்த அட்டை. இந்த பச்சோந்தி அதிமுக என்ற அடையாளத்தை வைத்துக் கொண்டு இவர் என்னவோ இந்த கட்சியை தூக்கி நிறுத்தின மாதிரி, இந்த கட்சியை வளர்த்தா மாதிரி, இந்த கட்சியை காப்பாத்தின மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு திமுகவுக்கு கைக்கூலியாக மாறி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து செயலாற்றிட்டு வந்தார். இன்று வரை பன்னீர்செல்வம் இப்படிப்பட்ட துரோகங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அதனாலதான் அவரை பொதுக்குழு வெளியேற்றியது. பொதுக்குழு வெளியேற்ற சொல்ல அவர் கூட 4 பேரை சேர்த்து வெளியேற்றியது. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன், அந்த 4 பேரை இன்னைக்கு வரைக்கும் தக்க வைக்க முடிஞ்சது அவரால். அந்த 4 பேர் 4 திசையில போய் இவருக்கு முன்னால போய் திமுகவில் அடைக்கல ஆயிட்டாங்க. ஒரு சிலர் ஜேசிடி பிரபாகரன் தாவேக்காக்கு போயிட்டாரு. இப்படி தன்னை ஒரு பைசா அடுத்தவனுக்கு செய்ய மாட்டேன், ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு வா போன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் தம்பியை போய் பாருன்னு பசங்களை பார்க்க சொல்றது, கொள்ளை அடிக்கிறது. இந்த கொள்ளை அடிச்சதை கொண்டு போய் தேனி மாவட்டம் முழுக்க மலைகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள், இவருக்கு வாக்களித்த மக்கள் இவரை ஒரு அரசியல்ல ஒரு மனிதனா காட்டிய அந்த மக்கள், வாக்களித்த மக்கள் குடிக்கிற தண்ணிக்கு கிணறு கொடுத்தாரு அவரு. ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சராகவே இருந்தவர், அவங்க ஊர்ல அவங்க வசிக்கிற பகுதியில ஒரு குடிக்கிற தண்ணி அந்த கிணத்துலதான் நல்ல தண்ணி இருக்கு, அந்த கிணத்துல பொது பயன்பாட்டுக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னா நான் எழுதி தரேன்ட்டு அதுக்கப்புறம் ராத்திரியோட ராத்திரியா இன்னொருத்தருக்கு பவரா பட்டாணி கொடுத்து அந்த சொத்துரிமையை மாத்திட்டு அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன ஒரு அயோக்கிய பன்னீர்செல்வத்தை தவிர வேற யாரு? எனவே பன்னீர்செல்வம் போனது அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அதிமுக பிடிச்சிருந்த சனியம் ஒழிஞ்சுது. அம்மாவினுடைய ஆவி இன்றைக்கு அந்த புனிதத்துவமான அந்த அம்மா இன்னைக்கும் மறைஞ்சு போகல, அவங்க உயிரோடு வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு பன்னீர்செல்வத்தினுடைய வெளியேற்றம். அவரா இன்னைக்கு தன்னை விடுவிச்சுட்டாரு. அதனால அதிமுகவுக்கு அவர் கொண்டாடிய அந்த சொத்துரிமை என்பது, சிவில் வழக்கு என்பது இதோட முடிஞ்சு போச்சு. அவருக்கு அதிமுக எந்த உரிமை இல்லைன்றத அவரா இன்னைக்கு வெளிப்படுத்திட்டாரு. அதனால எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அதிமுகவை பிடித்திருந்த சனியன் களங்கம் இன்றோடு தொலைந்தது. இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமை மிக்க தலைமையை பெற்று கம்பீரத்தோடு இன்றைக்கு தேர்தல் களத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கட்சியை மீட்டெடுத்தோம், அடுத்து ஆட்சியை மீட்டெடுத்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஏற்படுத்துகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் களத்தில் இருக்கிறோம், போராடுகிறோம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில்
பதிவு செய்யுங்க.